ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம். இன்றைக்கி செய்யக்கூடிய பிரியாணி வந்து நண்டு பிரியாணி. அது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு நான் 3 உலக்கு வந்து அரிசி வந்து எடுத்துக்கிறேன். இந்த அரிசி வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடலாம். அரிசி வந்து கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வெங்காயத்தையும் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிரியாணியை தாளித்து விட்டுறலாம். அதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அது பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா பிரியாணி சாப்பிட்டோன்னே இந்த தலை சுற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தால் அது வந்து இருக்காது. இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ வந்து கிண்டி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இதை மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து தக்காளியை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கட்டும். நான் 7 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். தக்காளியில் அந்த மேலே உள்ளதை வந்து நான் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளியும் கட் பண்ணியாச்சு. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம நண்டையும் க்ளீன் பண்ணிடலாம். நண்டில் மேலே இருக்கிற அந்த ஓடையை வந்து எடுத்துகிட்டு நடுவால் வந்து அந்த அழுக்கையும் எடுத்துடலாம். இந்த நுனி கால் தேவையில்லைன்னா அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நண்டு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி அதை இப்போவே நம்ம சேர்த்துடலாம். என்கிட்ட வந்து இன்றைக்கி புதினா இல்லை, வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஆனால் புதினா, கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உப்பு கரிக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சிடலாம் ஸ்லோ ஃபயரில். நல்லா தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்றலாம். இப்போ தக்காளி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம், அதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. எண்ணெயும் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 300 ml அளவுக்கு வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துலாம். வெங்காயம் வந்து நம்ம தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடியே வதக்கியிருக்கோன்னு நான் மறந்துட்டேன். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கும்போது அதோடைய பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். இப்போ வெங்காயத்தை நல்லா கிரேவி கூட வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த
நண்டு வந்து சேர்த்துடலாம். பெரிய நண்டு கிடச்சா வந்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சின்ன நண்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போ நண்டு சேர்த்து கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணணும், இல்லை நண்டுலாம் வந்து உடஞ்சி பிரியாணி ஃபுல்லாக வந்து ஓடாயிரும். அதனால் லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 டம்ளர் அளவுக்கு வந்து சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 400 ml தண்ணி வந்து இருக்கும். இப்போ நான் அரிசி வேக வைக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில். இப்போ அந்த தண்ணி கொதிச்சிருச்சு. நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து கிரேவி கூட வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அரிசி வந்து கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை வந்து வடிகட்டிட்டு நம்ம கிரேவி கூட வந்து சேர்த்துடலாம். நம்ம அரிசி சேர்க்குற வரைக்கும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. அரிசியெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்புலையே அப்படியே அரிசியை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அது வந்து ஊறிடும். இப்போ இங்கே நண்டு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாதி வேக வச்சுருந்த அரிசியை வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தூரத்துக்கு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக அந்த மேலாப்பில் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி வந்து சரிசமமாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துடலாம். அரிசியும் தண்ணியும் சேம் லெவலில் இருக்கிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துடணும். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நண்டு வாயு, அதனால் நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டுடலாம் அந்த பிரியாணியை. இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அது மேலே இப்போ வந்து பிரியாணி தூக்கி வச்சிடலாம். அது மேலே நம்ம அரிசி வடித்து வச்சுருந்த தண்ணியை வந்து வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு தம்லேயே இருக்கட்டும். இதுக்கடையில் நம்ம தயிர் பச்சடி வந்து செஞ்சிடலாம். அதுக்கு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதோடைய விதையை நீக்கிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தயிர் சேர்த்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பிரியாணி உப்பாயிடுச்சு அப்படின்னா தயிர் வெங்காயம் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிடும்போது அது ரெண்டும் பேலன்ஸ் ஆயிரும். சில சமயம் அதில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. நம்ம ஒரு கரண்டி உள்ளே விட்டு பார்க்கும்போது தண்ணி எதுவும் இல்லாமல் வந்து இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நண்டுனால சீக்கிரம் வந்து உடஞ்சி அப்புறம் பிரியாணிலாம் ஓடாயிடுச்சுன்னா சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ சூப்பராக உதிரியாக நம்மளுடைய நண்டு பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நண்டு பிரியாணி வந்து ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நண்டு பிரியாணி தயாராகிடுச்சு.